கேட்டுக்கலாம். ஓகே, யா, யூ கேன் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே, சூப்பர். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் மைக் ஆன் பண்ணி ரிப்ளை பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல போட்டா கூட சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகலைனாலும் இல்லைன்னா வாய்ஸ் ஆடிபிளா இல்லை அப்படின்னு உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஏதாவது இன்பிட்வீன்ல டவுட் இருந்தாலும் மைக் ஆன் பண்ணி கேட்டுருங்க. ஓகேவா? ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அவங்க ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும், அப்படிதானே? ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு பெருசா கான்செப்ட்ஸ் எதுவுமே பார்க்க போறது இல்ல. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபுல் ஸ்டாக்னா என்ன அப்படின்னு, அப்புறம் ஃபுல் ஸ்டாக்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்னு ரெண்டும் இருக்குமா? ஸோ ரெண்டும் என்ன, ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருந்தா நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா நீங்க ஃபியூச்சர்ல ஆனதுக்கு அப்புறம் உங்களோட அட்வான்டேஜஸ் என்ன, உங்களுக்கு எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். அண்ட் தென் விஷுவல் ஸ்டுடியோ கோட வந்து உங்ககிட்ட இருக்குமான்னு தெரியல, பட் வந்து இந்த செஷன்ல வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் தென் HTML என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ. ஓகே, ஒரு மினிட். ஓகே, ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு அப்ளிகேஷனோ இல்ல ஒரு வெப்சைட்டோ நீங்க பில்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணி தான். அதாவது ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டாலோ அதோட ஸ்கிராச்ல இருந்து எண்டு வரைக்கும் வித் கம்ப்ளீட் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்டோட சேர்த்து படிக்கிறது தான் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 3 திங்ஸ். ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட், பேக் எண்ட் அண்ட் தென் டேட்டாபேஸ். இது என்னன்னு சொல்லிட்டு இந்த காம்போனன்ட்ஸ் ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, டேட்டாபேஸ்னா என்னன்னு அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா வந்து இன் பிட்வீன் ஸ்பீடா போறீங்க, ஸ்லோவா போங்க அப்படின்னாலும் மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தாராளமா என்ன டவுட்னாலும் கேட்கலாம். ஓகே ஓகே, ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து அது வந்து லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா? லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னா நீங்க அது வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நார்மலா நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்ல உள்ள ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புது வீடு இருக்கு. ஓகேவா? அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க அந்த வீட்டுக்குள்ள விசிட் பண்றீங்க. லைக் அதே மாதிரி ஒரு வெப்சைட் நம்ம இங்க பில்ட் பண்றோம், அந்த வெப்சைட்குள்ள விசிட் பண்றோம், அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்குள்ள நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னா எதெல்லாம் விசிபிளா இருக்கும் அப்படின்னா லைக் அங்க ஸ்டேர் கேசஸ் இருக்கும், அண்ட் தென் டோர்ஸ் இருக்கும், அண்ட் தென் ஸ்விட்சஸ் இருக்கும், லைட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்துட்டு ஃபீல் பண்ணலாம், பார்க்கலாம், அப்படிதானே? சோ நீங்க ஸ்விட்சை கரெக்டா ஆன் பண்ண உடனே ஃபேன் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். சோ இதை நீங்க பாப்பீங்க. பட் உங்களுக்கு தெரியுமா பின்னாடி எப்படி அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஜஸ்ட் நீங்க வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுவீங்க, ஃபேன் ஓடும். சோ இது வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க, உங்களால பார்க்க முடியுது. பட் அந்த ஃபேன் ஓடுறதுக்கு பின்னாடி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நிறைய ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் அது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் கவர், அதாவது அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் எல்லாமே கவர் ஆகி இருக்கும். சோ அதுக்கு பின்னாடி ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு, ஒயர் கனெக்ஷன்ஸ் இருக்கு. சோ அந்த கனெக்ஷன்ஸ் தான் பேக் எண்ட்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இப்போ வந்து அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணோம்னா அந்த ஸ்விட்ச் ஃபேன் வந்து ஓடுதா? சோ அது வந்து நீங்க ஃபீல் பண்றீங்களா? சோ அது வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? சோ இப்போ இந்த ஃபேன் சும்மா வந்து ஓடுமா? கனெக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டா போதுமா? போதாது. அதுக்கு நமக்கு என்ன வேணும்? எலக்ட்ரிசிட்டி வேணும், அப்படிதானே? சோ அந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வருது? ஒரு பவர் ஸ்டேஷன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பவர் ஸ்டேஷன்ல இருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வருது. சோ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்தோடனே தான் இங்க வந்து ஃபேன் ஓடுது. அந்த பவர் ஸ்டேஷன் தான் டேட்டாபேஸ்.
அதே மாதிரி இப்போ நம்ம வெப்சைட்ல என்ன பண்ணுவோம், டேட்டாவை அங்க ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுக்கு பதிலா நான் இங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பவர் ஸ்டேஷன் சொல்றேன். சோ அந்த பவர் ஸ்டேஷன் தான் டேட்டாபேஸ். அந்த பவர் ஸ்டேஷன் உள்ள பவரை அந்த பவர் ஸ்டேஷன் ஸ்டோர் ஆயிருக்கிற பவரை எடுத்துட்டு வந்து இந்த பேக்கெட் கனெக்ஷன்ஸ் மூலியமா நமக்கு என்ன ஆகுது, சுவிட்சை போட்டா லைட் ஆன் ஆகுது. சோ அதை நம்ம ஃபீல் பண்றோம். சோ அது ஃப்ரண்ட் எண்ட். சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதே இதை நான் இப்ப வெப்சைட்ல எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. சோ நான் சொல்றேன், இது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் என்னன்னு சொல்றேன். சோ அதே இதா இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? சோ நம்ம அமேசான் வெப்சைட்டை எடுத்துக்கலாம். ஓகே. சோ இன் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் இதே மாதிரி ஒரு வெப்சைட் தான் டெவலப் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த அமேசான் வெப்சைட்ல இங்க வந்து இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு கண்ணுக்கு விசிபிளா இருக்கா? சோ இங்க சர்ச் பட்டன் இருக்கு. சோ இங்க நிறைய மெனூஸ் இருக்கு. சோ உங்க ஐகான்ஸ் இருக்கு. சோ நான் இந்த மொபைல்ஸ் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது, மொபைல்ஸோட டேட்டாஸ் இந்த மொபைல்ஸோட டேட்டாஸ் எல்லாம் எனக்கு வருது. ஓகேவா? இந்த மாடல்லாம் இங்க அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் வருது. சோ இப்போ நான் இது கிளிக் பண்ண உடனே இந்த மொபைல்ஸ் டேட்டாஸ் வருதுன்னு தான் தெரியுது. அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணும்னா பேக் எண்ட் பின்னாடி, பேக் எண்ட் அப்படின்னாலே எனக்கு பேக்ல இருக்கும், அது ஃப்ரண்ட்ல இருக்காது. சர்வர் சைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சர்வர் சைட்ல இருந்து அது என்ன பண்ணும்னா, நான் இதை கிளிக் பண்ண உடனே, இந்த மொபைல்ஸை கிளிக் பண்ண உடனே அந்த பேக் எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டா பேஸ்ன்னு சொன்னேன்னா, சோ அந்த டேட்டா பேஸ்ல தான் இப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த மொபைல்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். புது புது மாடல் வர 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 அதோட டேட்டாஸும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த டேட்டா பேஸ்ல அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து டேட்டாஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் பண்ணி காமிக்கும். சோ அந்த விசிபிள் பண்ணி காமிக்குதுல, சோ அதுதான் ஃப்ரண்ட் எண்டோட வேலை. அந்த டேட்டாவை கொண்டு போய் பேக் எண்ட் போய் என்ன செய்யணும்னா, டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுதான் பேக் எண்டோட வேலை. டேட்டா பேஸோட வேலை என்னது, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் டேட்டா பேஸோட வேலை. சோ இததான் நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நான் சொன்னதுதான் அப்படியே இருக்கும். ஓகே. சோ அதான் வெப்சைட். நீங்க பாக்குற அந்த இ-காமர்ஸ் அமேசான் வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுல நீங்க மொபைல்ஸ் கிளிக் பண்ணோம்னா டைரக்டா என்ன பண்ணா, பேக் எண்ட் போயிட்டு டேட்டா பேஸ்ல போயிட்டு டேட்டாவை எடுத்துட்டு வந்து நமக்கு வெப்சைட்ல ஃப்ரண்ட் எண்ட்ல ஷோ பண்ணும். ஓகே. ஃப்ரண்ட் எண்ட தான் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும். பட் பேக் எண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் அது வந்து பேக்ல வேலை பார்த்துட்டு இருக்கும், அதோட வேலை. சோ இங்க இன் கேஸ் இப்ப நீங்க அமேசான்ல என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே மொபைல்ஸ பார்த்துட்டீங்க, பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. பர்ச்சேஸ் பண்றதுக்கு மொபைல கிளிக் பண்றீங்க. பை நவ் கொடுத்த உடனே என்ன பண்ணும், ஜிபே பண்றீங்களா இல்ல கேஷ் ஆன் டெலிவரியா அப்படின்னு கேட்கும். இன் கேஸ் நீங்க ஜிபே கிளிக் பண்ணீங்கன்னா அது ஜிபேக்குள்ள உங்களை கூட்டிட்டு போகுமா? சோ ஜிபேங்கிறது என்னது, இங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் அப்படிதானே? சோ இந்த பேக் எண்ட் நாட் ஒன்லி அது வந்துட்டு டேட்டாஸ மட்டும் எடுத்துட்டு வராது. அது என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி நீங்க வந்து கூகுள் பே இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பே என்ன பண்ணும்னா கனெக்ட் பண்ணும். அந்த தேர்ட் பார்ட்டி ஆப் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஜிபேன்னு வச்சுக்கோங்களேன். ஜிபே வந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப இந்த வந்து ஜிபேல இருந்து டேட்டாஸ் எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஷோ பண்ணும். சோ அது டேட்டாஸையும் எடுத்துட்டு வரும், தேர்ட் பார்ட்டி ஆப்பையும் வந்து நம்மளோட வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணும். ஓகேவா? இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? Yes, ma'am. Yes, ma'am. எல்லாருக்கும் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு இல்ல. ஒருத்தவங்க ஓகேன்னு சொல்றாங்க, எனக்கு புரியல அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. சோ நோ ப்ராப்ளம். இல்ல எனக்கு புரியல, இந்த கான்செப்ட் ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க அப்படின்னாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க இந்த கிளாஸ்ல என்னெல்லாம் படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ஒன்ஸ் அகைன் நானும் சொல்றேன். சோ ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க என்ன படிப்பீங்கன்னா, HTML, CSS, JavaScript. இப்ப நான் சொன்னேன்ல ஃப்ரண்ட் எண்ட் இந்த லுக் அண்ட் ஃபீல், நீங்க வந்துட்டு UI அதாவது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க ஃப்ரண்ட் எண்ட. யூசர் இன்டர்ஃபேஸ்னா யூசர், அதாவது நீங்க தான் யூசர். சோ யூசர் பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது பேக் எண்டையும் யூசரையும் இன்டர்ஃபேஸ் பண்ணுது. அதுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸா ஆக்ட் ஆகுது, கனெக்ட் பண்ணுது. சோ அதனால அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. சோ அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்க கிரியேட் பண்ணணும்னா நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, HTML, CSS அண்ட் தென் JavaScript படிக்கணும். ஓகேவா? அண்ட் பேக் எண்ட்ல இதுலதான் வந்துட்டு என்னன்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல நாட் ஒன்லி நீங்க வந்து அந்த இது மட்டும் படிச்சா எனஃப் கிடையாது. ஓகே. HTML, CSS, JavaScript மட்டும் படிச்சா
பத்தாது. ஏன்னா, நீங்க வந்து அப் டு டேட்டா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா, நீங்க வந்து ரியாக்ட் படிக்கணும். ஓகேவா? ரியாக்ட்ங்கிறது தான் இப்போ வந்து மாடர்னா எல்லா கம்பெனிஸுமே யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இன்னும் நாளைக்கு வந்து வேற டெக்னாலஜிஸும் வரலாம். பட் இப்போ கரண்ட்டா எல்லாருமே என்னதுன்னா, ரியாக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ரியாக்ட்ங்கிறது ஃப்ரேம் ஒர்க். ஓகே. அத பத்தி ரொம்ப இப்ப கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம். இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க். நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல படிப்பீங்க அப்படின்னு இப்போதைக்கு நெனச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் தென் பேக் எண்ட்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, Node.js படிப்பீங்க. இந்த டேட்டாபேஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த டேட்டாபேஸ்க்காண்டி MongoDB இல்ல MySQL. இது 2மே டேட்டாபேஸ் தான். ஓகேவா? ஆ இதுல வந்து 2ம் படிக்கணும். 2ம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் நம்ம ஏதாவது ஒண்ணு தான் இங்க யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு MongoDB யூஸ் பண்ணுவோம், இல்ல MySQL யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் Node.jsங்கிறது ஒரு பேக் எண்ட் லாங்குவேஜ் மாதிரி. ஓகேவா? அண்ட் தென் PHPயும் ஒரு பேக் எண்ட் லாங்குவேஜ் தான். இதுல நம்ம வந்து ஒண்ணு Node.js வச்சு பண்ணலாம் பேக் எண்ட, இல்ல PHP வச்சு பண்ணலாம். ஓகேவா? இது வந்து பேக் எண்டுக்கு பண்றதுக்கு நான் சொன்னேன்ல, இந்த கனெக்ஷன்ஸ் குடுக்குறதுக்கு, இல்ல நீங்க அந்த டேட்டாஸ் எடுத்துட்டு வந்து இங்க வந்து ஷோ பண்றதுக்குலாம் கோட் எழுதணும் அப்படிதானே? அந்த கோடுக்கு தான் நம்ம Node.js இல்ல PHP ஏதாவது யூஸ் பண்ணுவோம். ஓகே. இதெல்லாம் பேக் எண்ட் அண்ட் தென் ஃப்ரண்ட் எண்ட்ல HTML, CSS, JavaScript, React ஃப்ரேம் ஒர்க் படிப்போம். ஓகேவா? சோ, இது அதோட வொர்க் ஃப்ளோ பார்த்துட்டோம். சோ, நான் இப்ப சொன்னேன்ல, எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட்ல நம்ம இப்போ இ-காமர்ஸ் வெப்சைட் வந்துட்டு நான் இப்ப காமிச்சேன். Amazon வெப்சைட் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் நம்ம அத பார்த்துட்டோம். சோ, அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸும் டெவலப் பண்ணுவாங்க. சோ, அப்ளிகேஷன் டெவலப் பண்றவங்கள வந்து ஆப் டெவலப்பர் அப்படி சொல்லுவாங்க. சோ, அப்ளிகேஷனுக்கும் வெப்சைட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, லைக் அப்ளிகேஷன்னா நீங்க ஃபோன்ல ஒரு ஆப்பா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். வெப்சைட்னா ஜஸ்ட் நீங்க இந்த மாரி குரோம்ல போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி யூஸ் பண்ற மாரி இருக்கும். சாரி. சோ அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு குடுத்துருக்காங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து ஓகே. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்டின்னா, உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? ஓகே. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்டின்னு நம்ம சொல்றோம்னா, நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? நமக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கணும் அப்டின்னு பார்க்க போறோம். சோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் அத பத்தின ஒரு ஃபுல் நாலேட்ஜ் உங்களுக்கு இருக்கணும். மெயினா சொன்னேன்ல, அப் டு டேட்டா இருக்கணும். லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்க்கு ஏத்த மாரி அப் டு டேட்டா இருக்கணும். இப்ப கரண்ட்டா ரியாக்ட் ஃபேமஸா இருக்கு. இன் ஃபியூச்சர்ல மேபி அ நமக்கு வேற ஏதாவது டெக்னாலஜிஸ் வரலாம். பட் கான்செப்ட் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஜஸ்ட் அது வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். டிஃபரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அந்த டூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். பொதுவா ஒரு டெவலப்பர் அப்டின்னா, அவங்க லைஃப் லாங் லேர்ன் பண்ணிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம இவ்வளோ படிச்சுட்டோம் அவ்வளோதான். இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்க வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் கோர்ஸ் முடிச்சாலுமே, புது புது டெக்னாலஜிஸ் வர உங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி ரைட் டெக்னாலஜிஸ் சூஸ் பண்ணணும். உங்க ப்ராஜெக்ட்டோட நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க கரெக்ட்டான டெக்னாலஜிஸ சூஸ் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன யூஸ் பண்ணலாம்? பேக் எண்ட்ல என்ன யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்ணி கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். மெயினா அப் டு டேட்டா இருக்கணும். அண்ட் தென் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ரைட் டெக்னாலஜிஸ நம்ம ப்ராஜெக்ட்ஸோட நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட ஒரு ஆவரேஜ் சேலரி நீங்க படிச்சிட்டீங்கன்னா, ஓகே இதுக்கு ஃபியூச்சர் இருக்குமா? இருக்காதா? அந்த மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ கரண்ட்டா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு நல்லாவே டிமாண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு வந்து ஆவரேஜ் சேலரி அப்டின்னா, ஒரு 9,58,000 ஓகேவா? ஸோ அது வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனி. ஒரு கம்பெனிய பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். பட் ஒரு ஆவரேஜா மார்க்கெட் வேல்யூக்கு ஒரு ஆவரேஜா கனெக்ட் பண்ணா 9,58,000. ஸோ நான் நல்ல வேல்யூவான ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு கோர்ஸ் தான். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர வந்துட்டு ஒரு ஹையர் பண்றதுனால, அந்த கம்பெனிஸ்க்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கும்? நான் சொன்னேன்ல, இதுக்கு வந்து நல்லா வந்துட்டு ஒரு நல்ல வேல்யூ இருக்கு. நல்ல சேலரி குடுக்காங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்டின்னா, இப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் படிச்சவங்கள மட்டும் ஹையர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் தெரியும். பேக் எண்டுக்கு அவங்க வேற யாரையாவது டிபெண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். அதே மாதிரி பேக் எண்ட் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஃப்ரண்ட் எண்டுக்கு டிசைன் பண்றதுக்கு யாராவது டிபெண்ட் பண்ற மாரி இருக்கும். சோ அவங்களால இப்போ ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்றவங்களால ஒரு இண்டிபெண்டன்ட்டா கிரியேட் பண்ண முடியாது. இதே பேக் எண்டும், ஃப்ரண்ட் எண்டும் ஒரே ஆளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அதோட இந்த ப்ராஜெக்ட்டோட கம்ப்ளீட் ஓனர்ஷிப்பே அவங்களுக்கு வந்துரும். வந்து நம்மளால அந்த ப்ராஜெக்ட்ட ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்ட்டா பண்ண முடியும். ஓகேவா? இல்லன்னா நம்ம மத்தவங்களோட டிபெண்ட் டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸ கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும்.
சோ அந்த மாதிரி இத அவாய்ட் பண்ணலாம். அண்ட் தென் கம்பெனிஸ்க்கு இது வந்து டைம் அண்ட் காஸ்ட் 2மே உங்களுக்கு கம்மியாகும். அப்படிதானே? ஒரு தனித்தனியா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்னு மொத்தமா ஹையர் பண்ணாம, ஃப்ரண்ட் எண்டுக்கு தனியா, பேக் எண்டுக்கு தனியா அப்படின்னு ஹையர் பண்ணும்போது உங்களுக்கு டைம் அண்ட் காஸ்ட் 2மே அதிகமாகும். அண்ட் தென் ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர ஹையர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமா இருக்கும். ப்ராடக்ட்டும் உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஈஸியா நீங்க பக்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் லிங்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ லிங்க் பண்ணுவோம். நம்ம ப்ராஜெக்ட்ல எப்போதும் ஃப்ரண்ட் எண்ட் தனியா பண்ணிட்டு, பேக் எண்ட் தனியா பண்ணிட்டு 2த்தையும் லிங்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஏகப்பட்ட எரர் அடிக்கும். அப்போ ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தெரிஞ்சவங்களாலயும் அத கிளியர் பண்ண முடியாது. பேக் எண்ட் மட்டும் தெரிஞ்சவங்களாலயும் மட்டும் அத கிளியர் பண்ண முடியாது. 2மே தெரிஞ்சவங்களால மட்டும் தான் அந்த பக் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த சிஸ்டம் பத்தின ஒரு கம்ப்ளீட் நாலேட்ஜ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா, உங்க டீம் கீழ தானே ஒர்க் பண்ணுவீங்க. சோ உங்க டீமுக்குள்ள நீங்க வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நீங்க வந்து நெறைய அட்வைசஸ் குடுக்கலாம். உங்க நாலேட்ஜஸ் நெறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு நெறையாவே அட்வான்டேஜஸ் இருக்கும். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஆனீங்கன்னா. ஓகேவா? ஓகே. ஓகே. இது வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது இருக்கு. சோ நம்ம வந்து லாஸ்ட்டா பண்ணலாம். ஓகே. அ அண்ட் தென் நம்ம வந்து HTMLனா என்ன அப்படின்னு ஒரு பேசிக்ஸ் பார்த்துட்டு, சோ அதுல 2 டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பேசிக்க மட்டும் ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி பார்த்துட்டு, நம்ம வந்து எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கூட இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ இதுவரைக்கும் சொன்னதுல ஏதாவது இந்த ஒர்க் ஃப்ளோ புரியல அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்ம இப்பதான் HTML ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது இது சும்மா பேசிக்ஸ் தான். ஃபுல் ஸ்டாக்னா என்னங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? இல்ல எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. அந்த மாரி நீங்க எதுனாலும் கேட்கலாம். நோ மேம், டவுட் இல்ல. டவுட் இல்லையா? ஓகே சூப்பர். ஓகே. ஆம், ஓகே நம்ம HTMLனா என்னன்னு போலாமா? ஓகே. ஸோ HTMLனா என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் குடுக்கும்போதே அவங்க மேம் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் குடுக்கும்போதே சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இது வந்து மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ் மாரி இல்ல. ஸோ நீங்க சி படிக்கிறீங்க, இல்ல பைத்தான் படிக்கிறீங்க, ஜாவா படிக்கிறீங்க. அந்த மாரி புரோகிராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் வெப் பேஜ் டிசைன் பண்றதுக்குன்னே ஒரு கிரியேட் பண்ண ஒரு லாங்குவேஜ். சோ இத வந்துட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, இது வந்து நீங்க இப்போ வெப் பேஜஸ் நெறைய வெப் பேஜஸ் இருக்கு அப்படின்னா, அத லிங்க் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்ல இந்த HTMLல வந்துட்டு ஆங்கர் டேக்ன்னுலாம் வரும். இத நீங்க அப்புறம் தான் படிப்பீங்க. நான் சொல்றேன். ஆங்கர் டேக்னா என்னன்னா, ஒரு 2 பேஜ லிங்க் பண்ணுவோம். அந்த டேக் யூஸ் பண்ணி. அந்த மாதிரி நீங்க 2, 3 பேஜஸ லிங்க் பண்றீங்களா? சோ அதனால தான் அதுக்கு பேரு ஹைப்பர் டெக்ஸ்ட். மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா, இங்க வந்து நீங்க எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, டாக்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க காமிக்கிறேன். சோ ஹெட் இது வந்துட்டு HTML டேக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹெட் டேக். இது வந்து பாடி டேக். பாடி டேக்குள்ள என்ன இருக்கு? H2 டேக்ன்னு ஒண்ணு இருக்கு. பேராகிராஃப் டேக்ன்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த மாதிரி டேக். இது வந்து ஸ்டார்ட்டிங் டேக்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பாடியில இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கா? இது வந்து ஸ்டார்ட்டிங் டேக். அதுல ஒரு ஸ்லாஷ் போட்டா அது வந்து க்ளோசிங் டேக். இது வந்து ஸ்டார்ட்டிங் டேக். இது வந்து க்ளோசிங் டேக். சோ ஓப்பன் டேக் சாரி ஓப்பன் டேக், க்ளோசிங் டேக்ன்னு சொல்லுவோம். சோ இது வந்து ஓப்பன் டேக் அண்ட் தென் இந்த ஸ்லாஷ் போட்டது க்ளோசிங் டேக். எல்லா டேக்குமே ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த டேக் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப இந்த H2 ஓப்பன் பண்றோம் அப்படின்னா, அந்த H2 எங்க க்ளோஸ் ஆயிருக்கு? இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த ஸ்லாஷ் போட்டோம்னா அது க்ளோஸ் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் டேக், ஒரு க்ளோசிங் டேக்ன்னு இருக்கும். இந்த மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணி பண்றதுனால தான் அது பேரு மார்க்அப் லாங்குவேஜ். சோ நார்மல் லாங்குவேஜ் கிடையாது. இது வெப் பேஜுக்குன்னே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ். சோ அதுக்கு பேரு மார்க்அப் லாங்குவேஜ். அதனால தான் இது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அத நம்ம வந்து ஷார்ட் ஃபார்ம்ல HTML அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இந்த HTMLல வந்துட்டு இது வந்துட்டு எதுக்குன்னா டாக் டைப் HTML. இது வந்து ஒரு வெர்ஷன். HTML-ஓட ஒரு வெர்ஷன்னு சொல்லுது. ஓகேவா? சோ இது இது போட்டு தான் நம்ம எப்போதும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல நம்மளுக்கு எப்போதுமே என்ன இருக்குன்னா, ஒரு HTML டேக் இருக்கும். சரிங்களா? அந்த HTML டேகுக்குள்ள தான் ஹெட்டிங் டேக்ன்னு இருக்கும். இந்த ஹெட்டிங் டேக்ல வந்துட்டு டைட்டில் நம்ம வச்சுக்கலாம். டைட்டில் வந்து எங்க விசிபிள் ஆகும், அது ஷோ ஆகுங்கிறத நான் சொல்றேன். ஓகே.
சோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு விஷுவல் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி விஷுவல் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால நான் விஷுவல்ல ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இத பேசிக்ஸ் இந்த டாக்ஸ மட்டும் போட்டு உங்களுக்கு நான் ஒரு டைம் ரன் பண்ணி காமிச்சுடுறேன். அப்படியே நீங்க ஒன்ஸ் அகைன் நீங்க வந்து விஷுவல் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு ப்ராசஸ் நான் சொல்றேன். நீங்க அந்த விஷுவலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்களும் ஓகே இந்த கிளாஸ்லயே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதால பார்க்கலாம். இல்ல நான் லேப்ல அட்டெண்ட் பண்ணல. நான் நாளைக்கு சொல்றேனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். ஓகே. சோ நான் வந்து உங்களுக்கு விஷுவல்ல வந்துட்டு ஜஸ்ட் இந்த பேசிக் டாக்ஸ மட்டும் சொல்றேன். ஓகேவா? ஓகே. 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 நான் உங்களுக்கு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகேவா? நம்மளோட HTML வந்துட்டு எப்படின்னா, இது விஷுவல் ஓகேவா? விஷுவல்ல இப்ப நான் ஒரு ஃபைல் சேவ் பண்றேன். இங்க பாத்துக்கோங்க. ஓகே. நான் ஒரு ஃபைல் சேவ் பண்றேன். நான் எப்போதுமே எப்படி சேவ் பண்ணுவேன்னா, HTML ஃபைல்ல நான் ரன் பண்ண போறேன்னா, index.html சேவ் பண்றேன். அதனால .html நீங்க நேம் என்னனாலும் வச்சுக்கலாம். இண்டெக்ஸ்க்கு பதிலா நீங்க என்ன நேம்னாலும் குடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்க குடுத்துருக்கல ப்ராஜெக்ட், இ-காமர்ஸ் இந்த மாரி எதுனாலும் நீங்க குடுத்துக்கலாம். பட் இண்டெக்ஸ்க்கு பதிலா. பட் எல்லாமே என்ன ஆகும்னா, .html அப்படின்னு வச்சு சேவ் பண்ணாதான் அந்த HTML கோடு ரன் ஆகும். ஓகேவா? சோ இப்ப நான் உங்களுக்கு வந்து இன்னொரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். இப்ப நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு அங்க டைப் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த டாக் டைப் HTML இந்த இதெல்லாம் நீங்க டைப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இங்க வந்துட்டு விஷுவல்ல வந்துட்டு நீங்க ஜஸ்ட் இந்த HTML அப்படின்னு அடிச்சீங்கனாலே இந்த HTML5ன்னு வரும். சோ HTML5 கிளிக் பண்ணீங்கனாலே அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்துரும். ஓகேவா? சோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க திருப்பி டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்துரும். சோ இதுல வந்துட்டு இந்த மெட்டா இதெல்லாம் வந்துட்டு நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல இந்த டைட்டில்னு சொன்னேன் இல்லையா? இந்த HTML டேகுக்குள்ள இந்த ஹெட்டிங் டேக் இருக்கும். அந்த ஹெட்டிங் டேக் உள்ள டைட்டில் இருக்கும். இந்த டைட்டில்ல டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கா? சோ நான் இத என்ன பண்றேன்னா, இது டாக்குமெண்ட்ட மேம் மாத்திட்டு ஆ சொல்லுங்க. மேம் HTML போட்டோனே இந்த கோடிங்ஸ்லாம் வந்துச்சுல ஃபர்ஸ்ட் என்ன போட்டீங்க? திருப்பி சொல்லணுமா? ஓகே. ஆமா மேம். இந்த மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுருங்க. ஓகேவா? சோ HTML அப்படின்னு நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணாலே இந்த மாதிரி வரும். ஓகேவா? HTML, HTML5, HTML, XML ன்னு வரும். இதுல இந்த HTML5 அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். HTMன்னு எங்க டைப் பண்ணும்போது அந்த கீழ வந்துரும். ஓகேவா? அதுல இந்த HTML5 செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்துரும். ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகே. ஓகே. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, அந்த டைட்டில் இருக்குதா? நான் இத ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, நம்ம இதுல எதுவுமே பண்ணல. சோ ஒரு பிளாங்க் பேஜ் வந்து ரன் ஆகும். ஓகேவா? சோ இப்போ இங்க வந்து என்னன்னு இருக்கு அப்படின்னா, டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கா? சோ அதான் டைட்டில். சரியா? அதுல நம்ம இப்போ நான் இப்ப செஷன் 1 அப்படின்னு குடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. செஷன் 1ன்னு குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு இப்ப என்னங்க விசிபிள் ஆகும் அப்படின்னா, இங்க செஷன் 1 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். நம்ம அந்த Amazon வெப்சைட்ல கூட பார்த்திருப்போம் அப்படிதானே? சோ Amazon வெப்சைட்ல இங்க வந்து மொபைல் ஃபோன்ஸ், Amazon அப்படின்னு சொல்லிட்டு அந்த Amazon லோகோவோட இருக்கா? சோ அந்த மாதிரி இப்ப நம்ம ப்ராஜெக்ட்க்கு நம்ம டைட்டில் வேணும் அப்படின்னா, சோ நம்ம இந்த இடத்துல டைட்டில் செட் பண்ணிக்கலாம், லோகோ செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் அந்த டைட்டில். ஓகேவா? சோ அந்த டைட்டில் நம்ம செட் பண்ணியாச்சு. சோ நம்ம இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, டைட்டில் பார்த்தாச்சு. டைட்டில் வந்து ஹெட்டிங் டேக் உள்ள இருக்கும். அண்ட் தென் பாடி. பாடினா என்னன்னா, இந்த இருக்கா? இந்த இந்த ஸ்கிரீன் இருக்கு. அந்த பிளாங்கா ஒரு ஒயிட் ஸ்கிரீன் இருக்கு. இதுதான் பாடி. ஓகேவா? சோ இந்த பாடிக்குள்ள நம்ம வந்துட்டு இப்ப H1 எலிமெண்ட் யூஸ் பண்றோம். இல்ல பேராகிராஃப் H1னா வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஹெட்டிங் ஒரு நார்மலா ஒரு ஹெட்டிங் எழுதுறதா இருந்தா எழுதுவீங்கல்ல. சோ அப்படி எழுதுறதுக்கு H1 யூஸ் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? சோ அந்த H1 என்ன பண்ணும்னா, இந்த பாடிக்குள்ள தான் நமக்கு விசிபிளா இருக்கும். ஓகே. சோ அதுதான் இந்த பாடி. இந்த பாடி டேக்குள்ள நீங்க என்ன குடுத்தாலும், அது என்ன பண்ணும்னா, இந்த ஒயிட் பிளாங்க் ஸ்கிரீன் இருக்கா? இதுக்குள்ள வந்து விசிபிளா இருக்கும். சோ இது டைட்டில். இங்க டைட்டில் விசிபிளா இருக்கும்.
ஸோ இந்த ஒயிட் கலர் blank ஸ்கிரீன் பாடி. ஸோ அந்த பாடிக்குள்ள இப்ப நீங்க ஒரு H1 டேக் கொடுக்குறீங்க, பேராகிராஃப் கொடுக்குறீங்க, ஒரு இமேஜை இன்செர்ட் பண்றீங்க. அது எல்லாமே இந்த பாடி டேக்குள்ள தான் அது ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், இதுல ஒரு H1 டேக வைக்கிறேன். ஓகே, நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லா டேக்லயுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லெஸ் தென் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இதை கொடுப்போம். H1 டைப் பண்ணிட்டு நீங்க அதை க்ளோஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த க்ளோசிங் டேக்கும் டைப் ஆயிரும். நீங்க அதை டைப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, அதுவே டைப் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ ஹலோ எவ்ரிஒன் அப்படின்னு நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எங்க டைப் ஆகணும் அப்படின்னா நம்மளோட பாடியில இது வந்து விசிபிளா இருக்கும். ஓகே, சோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம H1 அப்படின்னு கொடுத்ததுனால ஹெட்டிங் நம்ம டைட்டிலோ இல்ல நம்ம ஒரு ஹெட்டிங்க கொடுக்கும் போதோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா H1 டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் நல்ல போல்டு லெட்டர்ஸ்ல தெரியும். ஓகே, அதுக்கு கீழே ஒரு ஸ்மால் கண்டென்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து பேராகிராஃப் டேக்ல கொடுப்போம். பேராகிராஃப் டேக்னா என்னன்னா P. ஜஸ்ட் இந்த லெஸ் தென் சிம்பிள் கொடுத்துட்டு P டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? சோ இப்போ நம்ம இதுல போயிட்டு லாரம் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு டிஃபால்ட்டா இதுல இருக்கக்கூடியது. ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு நிஜமாலுமே ஒரு வெப்சைட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேராகிராஃப் கொடுத்துக்கலாம். இங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு சாம்பிளுக்கு ஏதோ ஒரு பேராகிராஃப் வேணும் அப்படிங்கறதுனால நான் என்ன ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த லாரம கிளிக் பண்றேன் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு சாம்பிளா அதுவே ஒரு பேராகிராஃப் மாதிரி தரும். ஓகேவா? ஓகேவா? சோ இந்த மாதிரி பேராகிராஃப்ங்கிறது போது ஒரு சின்ன கண்டென்ட் ஏதோ ஒரு நார்மலா ஒரு கண்டென்ட் எழுத போறீங்க, ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுத போறீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு ஹெட்டிங்கோ ஒரு டைட்டிலோ நீங்க எழுத போறீங்க அப்படின்னா H1 டேக் யூஸ் பண்ணிக்கலாம். H1ல நிறையவே இருக்கு, நம்ம நாளைக்கெல்லாம் அதை பார்ப்போம். ஓகேவா? சோ ஜஸ்ட் இங்க பேசிக்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். இல்ல அப்படிதானே? ஓகே, சோ எல்லாருக்குமே ஓகே தானே? இன்னைக்கு அவ்வளவுதான், இதான் பேசிக்ஸ். நம்ம இதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷனுக்கு தான் போறோம். ஸோ வேற ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரியல அப்படின்னா கேட்கலாம். ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? இல்ல மேம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? விஷுவல் ஸ்டுடியோ கோட் இங்க ஆல்ரெடி யாராவது விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? மேம் ஆல்ரெடி. எஸ் மேம். எல்லாருமே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். கார்த்திகா எஸ் மேம். இன்ஸ்டால் பண்ணீங்க. அப்ப எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? அப்ப சொல்லணுமா? சொல்லணுமா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சொல்லணும்னா ஓகே, நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா வேண்டான்னு தோணுச்சுன்னா ஓகே, அதுக்கு தான் கேட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்க கூகுள்ல போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு டைப் பண்ணீங்க, விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு டைப் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க்குள்ள போயிட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா விஷுவல் வந்துட்டு டவுன்லோட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்க வந்துட்டு டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். இப்படிதான் அதுல வந்து நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஐ அக்செப்ட் அக்ரி அப்படின்னு கேட்கும். அக்செப்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்க அக்செப்ட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைப் பண்ற மாதிரி இருக்கும். கடைசியில இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும். அதுல ஃபினிஷ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்ஸ்டால் ஆயிரும். அவ்வளவுதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். இன்கேஸ் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, இன்கேஸ் யாருக்காவது இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கூட நாளைக்கு கேட்கலாம். ஓகேவா? இல்ல இத திருப்பி சொல்லணுமா? இன்ஸ்டாலேஷன் நோ மேம். இல்ல அப்படிதானே? ஓகே. சோ புதுசா இல்ல, அதே நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்கல்ல அதே விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் ஜஸ்ட். ஓகேவா? சோ அதுல போயிட்டு நீங்க ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னு வேணா நான் ஒன் செகண்ட் வேணா சொல்றேன். ஓகே, சோ இங்க போயிட்டு இப்ப நான் வெளியில ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெஸ்க்டாப்லயோ
இல்ல சி டிரைவ்ல எங்கேயோ ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இப்போ ஃபுல் ஸ்டாக் படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு நல்லது. ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபோல்டர்ல வந்துட்டு ஜஸ்ட் நான் ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஷோ மோர் ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு, ஓப்பன் வித் கோட் குடுத்து, நீங்க வந்துட்டு ஒரு ஃபோல்டர ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓப்பன் ஆயிரும். ஓகே. ஸோ இதுல போயிட்டு நீங்க வந்து புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, நியூ ஃபைல் அப்படின்னு குடுக்கணும். இல்ல அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த இத கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஃபைல் கிரியேட் பண்ணது ஒரு நல்ல ஹேபிட். ஓகேவா? ஸோ வந்து நான் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல ஜஸ்ட் நான் அதுக்கு வந்து நேம் வந்துட்டு செஷன் 1 அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? செஷன் 1ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து அத ரைட் கிளிக் பண்ணிட்டு பண்ணலாம். இல்ல நீங்க அதுல வச்சுட்டு இந்த ஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப நீங்க HTML ரன் பண்ண போறீங்கன்னா, .html அப்படின்னு வச்சு சேவ் பண்ணணும். CSS ரன் பண்ண போறீங்க அப்படின்னா, .css அப்படின்னு சேவ் பண்ற மாரி இருக்கும். உங்களோட நேம், உங்களோட ஃபைலோட நேம் .css. இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். index.html அப்படின்னு வச்சுட்டேன்னா, சோ இந்த மாதிரி இந்த சிம்பிள் வரணும். ஓகேவா? அந்த ஆரஞ்சு கலர் சிம்பிள் வந்தாதான் நீங்க கரெக்ட்டா எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. சோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி HTML ஃபைல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நீங்க வந்துட்டு உங்களோட கோட ரன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே. ரன் பண்றது எப்படின்னு சொல்லணும்ல. சோ ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஏதோ ஒரு இப்ப நான் இங்க வந்துட்டு ஒரு H1 டேக் வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ H1 டேக் வந்துட்டு ஹலோ எவ்ரிஒன் அப்படின்னு வச்சுட்டேன். ஓகே. சோ நான் வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இத ரன் பண்ண போறேன். ஓகே. அந்த ப்ரௌசர்ல ரன் ஆச்சுல, அந்த மாதிரி ரன் பண்ண போறேன். லைவ் சர்வர் நீங்க ஏத்திட்டீங்களா? இன் இன் கேஸ் நீங்க வந்து HTML ஐ மீன் விஷுவல் ஏத்துனோம்னா டைரக்ட்டா இப்படி வராது. ஓகேவா? HTML வராது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இங்க எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா HTML அப்படின்னு டைப் பண்ணணும். ஓகே. HTML டைப் பண்ணிட்டு இந்த இருக்கா? இந்த HTML ஸ்னிப்பெட்ஸ்ன்னு இருக்கா? சோ இத நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, நான் வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சோ அதனால எனக்கு டிசேபிள் ஆர் அன்இன்ஸ்டால்ன்னு கேக்குது. இன் கேஸ் நீங்க புதுசா விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாரீங்க அப்படின்னா, இங்க போயிட்டு இந்த HTML ஸ்னிப்பெட்ல போயிட்டு இத இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இங்க வந்துச்சுல்ல, இந்த மாதிரி நீங்க ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க index.htmlன்னு சேவ் பண்ணா இந்த சிம்பிள்லாம் கிரியேட் ஆகும். ஓகே. அந்த எக்ஸ்டென்ஷனோட அது சேவ் ஆகும். சோ அதுக்கு முன்னாடி நீங்க புதுசா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட நான் சொன்ன மாதிரி குரோம்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. குரோம்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு செட்டப்லாம் முடிச்சுட்டு, லைக் அது வந்து கேக்கும் அதுவே. ஐ அக்செப்ட் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டுட்டு, தென் நெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டு, ஃபினிஷ்ன்னு குடுத்தீங்கன்னா, அது இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் தென் மேம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் 1 மினிட் மேம். சாரி மேம். மேம் எனக்கு ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. அப்படியா? மத்த எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். சோ உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் செக் ஓகே, பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. ஓகேவா? நோ மேம், நான் போயிட்டு ரீஜாயின் பண்றேன் மேம். ஓகே. ஓகே. சோ உங்க ரீஜாயின் பண்ணட்டும். நான் சொல்லிட்டு இருக்கேன். வந்தாலும் நான் ரிப்பீட் கூட பண்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, HTML அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன்ல போய் டைப் பண்ணணும். ஓகேவா? டைப் பண்ணிட்டீங்கன்னா, நான் HTML ஸ்னிப்பெட்ன்னு வரும். சோ அத நீங்க இங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். அதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லைவ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். லைவ் சர்வர். நீங்க வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வேணா நோட் பண்ணி வேணா வச்சுக்கோங்க. ஓகேவா? லைவ் சர்வர்ன்னு ஒண்ணு இருக்கு. இங்க இருக்கா? சோ இதுவும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் வர்றத சூஸ் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதான் பெஸ்ட். சோ அந்த லைவ் சர்வர சூஸ் பண்ணிக்கோங்க. சோ அத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு CSS. ஓகேவா? CSSக்கு வந்துட்டு
இந்த ப்ளூ கலர்ல இருக்கா? சோ இந்த ப்ளூ கலர் அதுக்கு HTMLக்கு அந்த ஆரஞ்சு கலர் இத வந்து இன்ஸ்டால் பண்ணும். இந்த இதுக்கு வந்துட்டு இந்த ப்ளூ கலர்ல இருக்கா? CSSக்கு இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? சோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது 3 உங்களுக்கு போதும். ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும்போது நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்க்கு என்ன இன்ஸ்டால் பண்ண பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த HTMLக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் அண்ட் தென் CSSக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் அண்ட் தென் லைவ் சர்வர். லைவ் சர்வர் எதுக்கு அப்படின்னா, ஸோ இப்ப நான் இந்த index.html இது நான் ஆல்ரெடி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்க புதுசா இன்ஸ்டால் பண்றீங்க. எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு, இதே மாரி ஃபைல் சேவ் பண்ணிட்டு, இதே மாரி ஏதோ ஒரு கோட நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா, இதுல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஓப்பன் வித் லைவ் சர்வர்ன்னு கேக்குதா? ஸோ நீங்க ஒன்ஸ் அந்த லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணாதான், இங்க நீங்க ஓப்பன் வித் லைவ் சர்வர்ன்னு குடுக்கும்போது, இங்க வந்து இந்த மாதிரி விசிபிளா ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ரன் பண்ணி காமிக்கும். ஓகே. இங்க நான் வந்து சேஞ்ச் பண்ணல டைட்டில். இன்கேஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 3 இத இன்ஸ்டால் பண்ணணும். பேசிக்கான எக்ஸ்டென்ஷன்ஸ். அண்ட் தென் அப்புறம் நீங்க வந்து ரன் பண்ணணும்னா, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர்ன்னு குடுத்தீங்கன்னா ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மேம். லெஃப்ட் ரைட் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ் மேம், புரிஞ்சது மேம். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் இன்ஸ்டலேஷன்ல எதுவும் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நோ மேம், டவுட் இல்ல. டவுட் இல்லையா? ஓகே. ஏதோ கேட்க வந்தீங்க? அபினிஷாவா? அபினிஷா ரைட்? நோ மேம், டவுட் இல்ல மேம். ஓகே ஓகே. ஸோ டவுட் இல்லை அப்படிதானே? ஸோ நீங்க எல்லாருமே இப்போ விஷுவல் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படிதானே? ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் இதை மட்டும் ரன் பண்ணி பாருங்க. ஓகேவா? பேசிக்கா ஒரு பேராகிராஃப் டேக் அண்ட் தென் ஒரு H1 டேக் அதை எப்படி ரன் பண்றது அப்படின்னு ரன் பண்ணி பாருங்க. அண்ட் தென் நீங்க இந்த இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் நான் இப்ப சொன்னேன்ல, HTML, CSS, லைவ் சர்வர் இதை எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணீங்களா? நோ மேம், பண்ணல. பண்ணல அப்படிதானே? ஓகே. விஷுவலை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. ஓகே. இப்போ நீங்க யாருமே லேப்ல அட்டென்ட் பண்ணலையா? இல்ல மேம், போன்ல தான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து நோ மேம். ஓகே. நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டீங்களா? இல்ல 1 செகண்ட் சொல்லவா? நோட் பண்ணிட்டோம் மேம். ஓகே ஓகே. ஸோ நீங்க வந்து HTML, CSS அண்ட் தென் அந்த லைவ் சர்வர் மட்டும் நீங்க வந்துட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு பேசிக்கா இந்த H1 டேக் நம்ம பார்த்தோம்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு H1 டேக் அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் இந்த மட்டும் வச்சு ரன் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரன் பண்ணி ரன் ஆகுதா அப்படின்னு பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணும்போது எனி டவுட்னாலும் நீங்க நாளைக்கு கேட்டுக்கோங்க. ஓகேவா? நீங்க லேப்ல இன்னைக்கு அட்டென்ட் பண்ணலைங்கிறதுனால நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளையில இருந்து எல்லாருமே லேப்டாப் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அப்பலே. ஸோ லேப்டாப்ல அட்டென்ட் பண்ண பாருங்க. நான் இன் பிட்வீன் நான் சொல்லும் போதும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆர் அதர்வைஸ் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளாஸ் முடிச்சிட்டோம்னா, ஏற்கனவே சரண்யா அட்டென்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படியும் கூட நீங்க பண்ணலாம். ஓகே. டைம் பொறுத்து. ஓகே. நம்ம 5 மெம்பர்ஸ்ங்கும் போது கொஞ்சம் டைம் கம்மியா தான் இருக்கும். எல்லாரும் ஸ்கிரீன் ஷேர் பண்றது மாதிரி இருக்காது. இன் பிட்வீன்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு சின்ன சின்ன கமெண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதனால நீங்க நான் சொல்லும் போதே நீங்க சைட் பை சைட் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்ஸ் எல்லாமே நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராக்டிஸ் செஷனுக்குள்ள போவோம். ஸோ அந்த மாதிரி இன் பிட்வீன்ல நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா உடனே மைக் ஆன் பண்ணி கேட்டுருங்க. நம்ம எண்டில் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா எல்லாருமே ரன் பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். கொஞ்சம் டைம் நிறையாவே இருந்துச்சுன்னா, ஏன்னா 5 மெம்பர்ஸும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. டைம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் ஸ்பீடாக எதுவும் போகிறேன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் நாளையிலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கிறேன். இல்லை இதே ஃபேஸ் ஓகேனாலும் ஓகே. இதே ஓகே மேம். ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு டவுட் இல்லை அப்படிதானே? உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் மட்டும் நீங்க போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு பாருங்க.
ஸோ கிளாஸ் இன்னைக்கு அவ்வளோதான். ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம பிபிடி எல்லாம் பார்த்துட்டோம். 9:22 தான் ஆகுது. ஸோ டவுட் இருந்தா கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம வந்து செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஒரு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ நீங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு டவுட்னா கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ மேம்.